வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண் வைத்தியர்களை குளியலறையில் வீடியோ பதிவு செய்த இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் கைது. யாழில் ஆன்லைன் விளையாட்டால் 19 வயது மாணவன் செய்த செயல். நாளை முடங்குமா கொழும்பு, வெளியாகிய புதிய தகவல். உயர் அழுத்த மின்கம்பியில் மோதிய லொரி, காயங்களுடன் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. சமகால அரசுக்குள் நடந்த பாரிய நிதி மோசடி, உண்மையை வெளிப்படுத்த உள்ள ஜனாதிபதி. கொழும்பில் பல வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகைகளை கொள்ளை அடித்து அழகு கடையில் சிக்கிய பொருட்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. கருத்தரங்கு ஒன்றுக்காக வருகை தந்து நரகன்பட்டியலில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த பெண் வைத்தியர்கள் சிலர் குளியலறையில் நீராடிக் கொண்டிருந்த போது அவர்களை தமது கைபேசிகள் மூலம் காணொலி பதிவு செய்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட தேசிய கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்கள் என்று நரகன்பட்டி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஆண்களின் காணொலிகளையும் இவ்வாறு பதிவு செய்ததோடு அவ்வாறு பெறப்பட்ட காணொலிகளே இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் மாணவன் ஒருவன் நேற்று புதன்கிழமை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வீமன்காவம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கும் போது, குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். குறித்த மாணவன் தவிர்த்து அவரது வீட்டில் உள்ள அனைவரும் விசேட தேவை உடையவர்களாகவே காணப்படுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த மாணவன் தொலைபேசி கேமுக்கு அடிமையான நிலையில் இன்று காலை தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவர் உயிர் மாய்க்கும் போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார். மாணவனின் மரணம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் நாளை மே தின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக கொழும்பு நகரில் போலீசார் விசேட பாதுகாப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாளை உலகளாவிய ரீதியில் உழைப்பாளிகள் தினம் கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மில்லனிய பிரதேச சபை படிமனையில் தண்ணீர் குழாய்களை இறக்கிக் கொண்டிருந்த இழுவை லொரி ஒன்று உயர் அழுத்த மின்கம்பியில் மோதுண்டதில் தீக்காயங்களுக்கான 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்பதலையில் இருந்து மெல்லனிய பிரதேச சபைக்கு கொண்டுவரப்பட்ட தண்ணீர் குழாய்களை இறக்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இழுவை லொரியின் மேற்பகுதி 33,000 வோல்ட் உயர் அழுத்த மின்கம்பியில் மோதுண்டுள்ளது. இதன்போது அதன் சாரதியும் பிரதேச சபை சேவையாளர் ஒருவரும் தீக்காயங்களுடன் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வாகனம் மின்கம்பியில் மோதியதில் அருகில் நின்று கொண்டிருந்த சாரதி மற்றும் பிரதேச சபை சேவையாளர் ஆகியோர் மின் தாக்குதலுக்குள்ளானதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரியிலிருந்து காணாமல் போயுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசுநாயக்க விளக்கம் அளிக்க உள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விசேட உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும அரசாங்க நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சம்பவம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக அரசாங்க நிதிக்குழுவின் முன்னிலையில் இன்று முன்னிலையாகுமாறு திரைசேரி செயலாளருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய தினம் முன்னிலையாக போவதில்லை என்பதை கடிதம் மூலம் குழுவின் தலைவர் ஹர்ஷ டி சில்வாவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறித்த கடிதத்தில் இந்த நிதி மோசடி அல்லது காணாமல் போனவை தொடர்பான விவரங்களை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தவுள்ளார். இதனால் தாம் தற்போதைக்கு குழு முன்னிலையாக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திரைசேரி செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் பல வீடுகளை உடைத்து திருடப்பட்ட தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற 16 லட்சம் ரூபாவை வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்ட நபரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்து 5 அடகு பற்றுச்சீட்டுகள், 6 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மற்றும் குறித்த 16 லட்சம் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்ட வங்கி சேமிப்பு புத்தகம் ஆகியவை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான நபர் ஒருவர் பெருமளவில் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதாகவும் அவரது வங்கிக் கணக்கில் பெருந்தொகையான பணம் இருப்பதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
இதற்கமைய நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு குடவத்த பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சோதனையிட்ட போது அவரிடம் இருந்து ஹாங்வெல்ல, கிராண்ட் பாஸ் மற்றும் கடவெல்ல பகுதிகளில் உள்ள தனியார் அடகு மையங்களில் அடகு வைக்கப்பட்ட 7 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகளுக்கான 5 அடகு பற்றுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளின் போது ஹொஸ்கம பகுதியில் 7 வீடுகளை உடைத்து திருடிய நகைகளே இவை என்பதும் கண்டறியப்பட்டது. குறித்த நகைகளை அடகு வைத்த சுமார் 18 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை சந்தேக நபர் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பனிச்சம்குளம் மாங்குளம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வலிங்கம் கண்ணன் என்ற 46 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தொடர்பில் மேலும் தெரியவரும் போது கடந்த 4ஆம் தேதி மல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அவருக்கு முன்னால் லொரியொன்று பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த லொரியானது வேகத்தை குறைத்ததும் அவர் அந்த லொரியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.